பயந்துட்டாங்க சார், தொடை நடுங்கிட்டாங்க இவங்க. அண்ணாமலை முதலாவது இவங்க என்ன சொன்னாங்க, பாஜக தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? நோட்டாவுக்கு கூட போட்டி போட்ட கட்சி, நோட்டாவுக்கு விட குறைவான ஓட்டு வாங்கின கட்சி தான் பாஜக அப்படி சொன்னாங்க. டெபாசிட் நீங்க வாங்கி காணீங்க அப்படி இன்னைக்கு வரைக்கும் சேலஞ்சு கொடுக்குறாங்க. தேதி குறிப்பிடாம போராட்டம் நடத்தும்னு சொன்னாரு. இப்போ உடனே தலைமைச் செயலகத்துக்கு இன்னைக்கு பெரிய பாதுகாப்பு மட்டும் போய் பஸ் எல்லாம் செக் பண்றாங்க. அதுக்கே இவ்வளவு தூரம் பீதியாகி போயிட்டாங்க. அரசாங்கம் சார் கையில் இருக்கு, அவங்க கையில், ஆட்சியாளர்கள் அவங்க, நாங்கள் பெரிய கட்சின்னு சொல்றாங்க, ஆனாலும் பயப்படுறாங்களே. பயம் தானே இதுக்கு காரணம். 4 பேர் போதும் சார், தீ வைக்க 2 பேரே போதும். டாஸ்மாக் கடைகள்லாம் தீயே வச்சு விடுவாங்க. எப்படி நீங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இப்போ 5000 கடைகளுக்கும் கொடுப்பாங்களா? நான் ரெடி, நீங்க ரெடியா? 30 பேர் 40 பேர் சேர்ந்த இவ எதுக்கு போறாங்க? அது வந்து டாஸ்மார்க்கை எதிர்த்து போறாங்க. டாஸ்மார்க்கில் கொண்டு போய் ஸ்டாலினுடைய போட்டோவை தொங்க விட போறேன்னு சொல்லுவாங்க. அங்க போன உடனே நீங்க போட்டுருப்போங்கன்னு சொல்ல போறாங்களா? மாட்டாங்க. அங்க இருக்கிறது 3 பேர் 2 பேர் தான் ஊழியர்கள் இருக்காங்க. அது மாதிரி இந்த டிஆர் பாலில இருந்து கனிமொழியில இருந்து இவங்க நடத்துற அவ்வளவு சாராய ஆலைகளையும் கூட கொளுத்தணும். அந்த போராட்டம் அந்த அளவுக்கு பெருசா வரணும், மக்கள் போராட்டமா மாறணும். ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குல்ல. இதுல எந்த கொள்கையே இவர்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியும்? பித்தராட்டம் சார், மோசடி. ஏதோ பொழைப்பு நடக்குது, அமைச்சர் பதவி 1 வருஷம் தான் இருக்கு, 1 வருஷம் கூட இல்ல முழுக்க. கண்டிப்பாக மோடி வந்து தமிழகத்தை ஆட்சியை எந்த மாநில அரசையும் கலைக்க மாட்டாருங்கிற ஒரு தைரியத்துல அவங்க பாட்டுக்கு வாக்கி வந்ததை பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ள அரசியல் விமர்சகர் சின்னப்ப கணேசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எண்ணெயில் போட்ட கடுகு அப்படிங்கிறத விட கடுகு கிலோ கணக்கில் மூட்டை கணக்கில் கொட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையிலான ஒரு பரபரப்பு. பாஜக, திமுக, அண்ணாமலை அண்ட் திமுக அரசாங்கம் அப்படிங்கிற லெவலில் போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் விவகாரம், நேற்று போராட்டம், அண்ணாமலை அவர்கள் போராட்டத்தை நடத்துகிறாங்க, கைது செய்யப்படுறாங்க. பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க. செய்தியாளர்கள் மட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் முதல் குற்றவாளி முதல்வர் தான் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் அமைச்சர் சேகர் பாபு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல அமைச்சர் பதவி என்பது எங்களுக்கு தோல்ல இருக்கக்கூடிய துண்டு தான், ஆனா கொள்கை தான் எங்களுக்கு வேஷ்டி, கொள்கைக்காக எதை வேண்டுமென்றாலும் செய்ய தயார் அப்படிங்கிற நிலையில தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படி பாக்க? இவருக்கு என்ன சார் கொள்கை இருக்கு? கொள்கை இருந்தா இவர் அண்ணா திமுக இருந்து ஏன் திமுகவுக்கு வர போறாரு? இவங்க வந்து கொள்கை தானே சொல்றாரு. இவர் எந்த கொள்கை அடிப்படையில் எம்ஜிஆரை ஏற்றுக்கிட்டு அந்த அம்மா ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கிட்டு அண்ணா திமுக இருந்தாரு. அதுக்கு நேர எதிர் அணி தானே இது, எதிர் கூடாரம் தானே. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியது கூட கிடையாது. நேர எதிர் சித்தாந்தம்லாம் கிடையாது. ரெண்டுக்கும் ஒரே சித்தாந்தம் தான் கரெக்டாக சொன்னால். ஆனால் நீங்கள் குறைந்தபட்சம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கருணாநிதி இல்லைன்னா திமுகவை என்ன தீய சக்தி திமுக தான் அடையாளப்படுத்தினார். அந்த தீய சக்தி கூட்டத்தில் இவர் ஏன் போனார்? இவருக்கு என்ன கொள்கை இருக்குது? இவர் பொழைப்பு அங்கேயும் அமைச்சராக இருந்தார், அப்புறம் திருப்பி அப்படியே இங்கே வந்துட்டார். இங்கே வந்து அமைச்சராக இருக்கணும், வாழணும், அதுக்கு வேண்டி வாழ்ந்தார். அப்படியே ஸ்டாலின் கூடவே. அதை இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து பின்வாசல் வழியாக வந்தாள் இவரெல்லாம். நேரே போய், அதாவது கருணாநிதிக்கு வந்து அங்கே சிலையை புதைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. கோர்ட்டிலெல்லாம் உத்தரவு வாங்கி பண்ணாங்க. அது ஒரு கதை. கடைசியில் மெரினா பீச்சில் புதைச்சாச்சு. இவங்க ஆட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு வர்றது வரைக்கும் தினசரி 10,000 ரூபா செலவில் கருணாநிதியினுடைய அந்த சமாதியை வந்து மலர்னால அலங்கரித்த ஆள் தான், அதுக்கு ஏற்பாடு பண்ண ஆள் தான் சேகர் பாபு. அந்த ஒரு காரணத்தினால இவர் வந்து அறநிலைத்துறை அமைச்சராகவே இவர் ஆக்கி வச்சிருக்காங்க. என்ன கொள்கை இருக்கு பின்னாடி இருக்கு? உண்மைதான் இது. இல்லை, இப்போ இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை அதை கூட அவர் எடுத்துக்கலாம் இல்லையா? அதாவது அதிமுக இருந்தோம் நம்ம, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு திராவிட கொள்கை, அதிமுகவும் திராவிட கொள்கை தான், திமுகவும் திராவிட கொள்கை தான். அதே திராவிட கொள்கையில இப்ப திமுகவுல கடவுளை நம்புவோன் காட்டுமுராண்டி. இவர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர். இவர் என்ன கொள்கை அதை ஏத்துக்கிட்டாருன்னா நீங்க வந்து முதல் இந்து அறநிலைத்துறை, குறைஞ்சபட்சம் வேற ஏதாவது துறையில போய் நீங்க இருந்திருக்கலாம். இந்து அறநிலைத்துறையில இருக்கீங்க. கடவுளை, இவருடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதன இந்து தர்மத்தை அழிப்போம்னு சொல்றாரு. அது எதுக்கெல்லாம் கூடாது, அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து சனாதன தர்மத்தின்படி பட்டையும் கிட்டையும் போட்டுட்டு நெத்தியில கழுத்துல கொட்டை கட்டெல்லாம் போட்டுட்டு அலையிறாரு. இது ஏமாத்து வேலையாப்போம்? கொள்கைன்னா நீங்க ஏதாவது ஒரு பக்கம் வரணும்ல. நீங்க வந்து சனாதன தர்மத்தை ஒழிக்கிறத நீங்க சொல்றது. கிறிஸ்துமஸ் விழா வந்தா அல்லோலியாங்கிறாரு இவர். அல்லோலியா பாபுனே இவருக்கு ஒரு பேர். இவர் தான் கிறிஸ்துமஸ் விழாவை வருஷ வரையுமே டிசம்பர் வரும்போது பழையபடி கொண்டாடுவார். அது ஒரு தனிப்பட்ட முறை. ஆனால் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்துட்டு அதை கொண்டாடுறது எந்த வகையில் சரியா இருக்கும்?
ஏன்னா பாருங்க இப்போ ரம்ஜான் நோன்பு நடந்துட்டு இருக்கு, ஒரு நாள் போய் கஞ்சி குடிக்க போவார், போயிட்டு நான் வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர்னு சொல்லுவார். இதில் என்ன கொள்கை இருக்குது? ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. நீங்கள் வந்து நெத்தியில் பட்ட போட்ட ஒரு இந்துக்காரனாக காணிச்சிக்கிறீங்க, சபரிமலைக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு இங்கேருந்து சபரிமலைக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு ஆளாக சேகர் பாபு அறியப்படுறாரு. நான் வந்து 48 வருஷமாக ஏதோ போயிட்டு இருக்கேன்லாம் சொல்கிறாரு. அப்படி சொல்லக்கூடியவர் எதுக்கு வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிற தப்புன்னு நான் சொல்லலை, அவங்களை வாழ்த்து சொல்கிறது தப்புன்னு சொல்ல. நீங்கள் ஏன் அதை ஆர்கனைஸ் பண்ணுறீங்க? அது குறைந்தபட்சம் நீங்கள் இந்த அறநிலையத்துறை அமைச்சராக வேற இருக்கீங்க, இந்த காலகட்டத்தில் நான் தான் தொடர்ந்து நான் வந்து இந்த கிறிஸ்மஸ் விழாவை வருஷம் நான் நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லி பெருமைப்படுறீங்க. ஒன்றும் இல்லை சார், இந்த அறநிலையத்துறை அமைச்சராக பதவியேற்ற உடனே முதல்ல போனது பெரியார் திடல், ஈவேரா திடல், அங்கே தான் போனார். அங்கே போய் ஈவேராக்கு தான் மாலை போட்டார். அவருக்கும் இந்து சமயத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொன்னவர் தான் ஈவேரா. ஆனால் இவர் அவருக்கு தான் போய் மாலை போட்டார். ஆனால் இந்த அறநிலையத்துறை அமைச்சராக வந்திருந்தார். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு துறைக்கு அமைச்சராக இருந்தால் கூட சரி, ஓகே, ஒரு அமைச்சர் அவருடைய குரு அதை ஏற்றுக்கிட்டாரு, அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டாரு, நம்ம எடுத்துக்கலாம். இவர் எந்த கொள்கையில் இருக்கார்? திருச்செந்தூர் முருகனர் இவர் ஏற்றுக்கிட்டாரா, இல்லை ஈவேராவை ஏற்றுக்கிட்டாரா? இல்லை எந்த கொள்கையே இவர்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியும்? பித்தராட்டம் சார், மோசடி. ஏதோ பொழைப்பு நடக்குது, அமைச்சர் பதவி ஒரு வருஷம் தான் இருக்குது, ஒரு வருஷம் கூட இல்லை முழுக்க. கண்டிப்பாக மோடி வந்து தமிழகத்தை ஆட்சியை எந்த மாநில அரசையும் கலைக்க மாட்டாருங்கிற ஒரு தைரியத்தில் அவங்க பாட்டுக்கு வாக்கி வந்ததை பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ சட்டமன்றம், தமிழக சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு வந்து அதிக அளவில் போடப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வெளியில பல அடுக்கு பாதுகாப்பு, காவல்துறையினர் பெருமளவு குவிக்கப்பட்டிருக்காங்க. காரணம் அண்ணாமலையாக இருக்குமா? என்ன காரணம் அப்படின்னா, தேதி குறிப்பிடாமல் நேரம் குறிப்பிடாமல் போராட்டம் இருக்கும், எந்த நேரத்தில் வேண்டாலும் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சாங்க. அப்ப அண்ணாமலை அவர்கள் தெரிவித்ததுனால இங்கு பல அடுக்கு பாதுகாப்பு கோட்டைக்கு போடப்பட்டிருக்கிறதா? அதுதானே சார் உண்மை. பயந்துட்டாங்க சார், தொடை நடுங்கிட்டாங்க இவங்க. அண்ணாமலை முதலாவது இவங்க என்ன சொன்னாங்க? பாஜக தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? நோட்டாவுக்கு கூட போட்டி போட்ட கட்சி, நோட்டாவுக்கு விட குறைவான ஓட்டு வாங்கின கட்சி தான் பாஜக அப்படி சொன்னாங்க. டெபாசிட் நீங்கள் வாங்கி காணிங்க அப்படி இன்னைக்கு வரைக்கும் சேலஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி சட்டசபையில் எது சார்? அதிமுக. ஆனால் பாஜக கூட தான் இவங்க அரசியலே பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இப்போ பாஜக இருக்கலாம். அது அண்ணாமலை வந்த பிறகு அது வேற கதை. ஆனால் அண்ணாமலை அந்த அளவுக்கு பாஜக கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காருல. பயப்படுறீங்களா? நேற்றுக்கு சொன்னார்ல, ஏதோ ஒரு ஆளு தானே சார், அவர் டம்மி போலீஸ்னு இதே சேகர் பாபு சொல்றாரு, மற்ற அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க, கிண்டல் பண்றாங்க. சரி இருக்கட்டும், ஒரிஜினல் என்னங்கிறத வேற பேசுவோம். ஆனால் அவர் அப்படிப்பட்ட டம்மி போலீஸுக்கு ஏன் நீங்க பயப்படுறீங்க? அவர் சொல்ல தானே செய்தாரு, தேதி குறிப்பிடாம போராட்டம் நடத்தும்னு சொன்னாரு. இப்போ உடனே தலைமை செயலகத்துக்கு இன்னைக்கு பெரிய பாதுகாப்பு மட்டும் போகக்கூடிய பஸ் எல்லாம் செக் பண்றாங்க. அதெல்லாம் சோதனை பண்ணி அங்கே போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் அவர் என்ன கொண்டு வைக்க போறேன்னு சொன்னாரா, இல்லை கொண்டு வைக்கக்கூடிய ஆளா? அதெல்லாம் கிடையாது. இல்லை, போராட்டம் தானே நடத்துவார். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு போராட்டம் நடத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கே இவ்வளவு தூரம் பீதியாகி போயிட்டாங்க. அரசாங்கம் சார் கையில் இருக்கு, அவங்க கையில், ஆட்சியாளர்கள் அவங்க. நாங்கள் பெரிய கட்சின்னு சொல்றாங்க, ஆனாலும் பயப்படுறாங்களே. பயம்தானே இதுக்கு காரணம். ஆனால் ஒன்று உண்மை, அது மகளிரை வச்சு பெண்களை, மகளிர் அணியில் உள்ள, அதாவது பாஜகவில் உள்ள பெண்களை வைத்து எல்லா டாஸ்மார்க்லையும் நாங்கள் வந்து மு.க. ஸ்டாலினுடைய ஃபோட்டோவை கொண்டு போய், ஃப்ரேம் பண்ண ஃபோட்டோவை கொண்டு போய் தொங்க விடுவோன்னு ஒன்று சொன்னார். கண்டிப்பாக அது நடக்கும். அது நடக்கும்போது எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க? ஏன்னா தோராயமாக 4828 டாஸ்மாக் கடைகள் இருக்குது, சேல்ஸ் பண்ணக்கூடிய கடைகள் 4828 கடைகள் இருக்குது. 5000 இருக்குன்னு தோராயமாக வச்சுக்கலாம். இந்த 5000 கடைக்கும் எப்படி தமிழக காவல்துறை, போலீஸ், அது பாதுகாப்பு எப்படி கொடுப்பாங்க? சென்னையை விட்டுருங்க, சிட்டி, மதுரை முக்கியமான இடங்களில் கூட பரவாயில்ல, கிராமத்தில் எல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக உடச்சே போடுவாங்க. 4 பேர் போதும் சார் தீ வைக்கிக்கு, 2 பேரே போதும். டாஸ்மாக் கடைகள்லாம் தீயே வச்சு விடுவாங்க. எப்படி நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இவ்வளோ 5000 கடைகளுக்கும் கொடுப்பாங்களா? திட்டமிட்டு முதலாவதே சொல்லி நாங்கள் இந்த மாதிரி 17ஆம் தேதி ஒரு முற்றுகை போராட்டம் தானே சார், இது என்ன பெரிய போராட்டமாக? ஒரு முற்றுகை போராட்டம், அதுவும் எங்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் எக்மோரில் இருக்கிறதுக்கு நோக்கி அதை போய் ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துகிறாங்க. அங்கே வந்த பிறகு கைது பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அனுமதியே கொடுக்காம இங்கே ஒரு வெளியூரில் இருந்து வந்த, சும்மா யதார்த்தமாக சென்னைக்குள்ளே வந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் இருந்தால் போதும், மோடி ஸ்டிக்கரோ இல்லைனா பாஜகங்கிறதுக்கு அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருந்தால் கூட அந்த வண்டியை நிப்பாட்டி விட்டாங்க நேற்றுக்கு. அதை திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு, இங்கேருந்தெல்லாம் வந்த பாஜக வண்டிக்கு அது கொடி கட்டினது, அது இது எல்லாத்தையும் உண்மையிலே போராட்டத்துக்கு வந்தாங்களா வேறு வேலைக்கு வந்தாங்களான்னு தெரியாது, அந்த வண்டியெல்லாம் கூட நிப்பாட்டி விட்டாங்களா, நிப்பாட்டி தடுத்துட்டாங்களா? அவ்வளோ தூரம் உங்கள் பெரிய கூட்டம் கூட்டினு பயம் வந்துட்டல. நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்க, அந்த கட்சிக்கு பார்த்து ஏன் இவ்வளோ தூரம் அலறணும்? திமுகவை, அதிமுகவை பார்த்து பயப்படலையா சார் இவங்க? எடப்பாடியை பார்த்து கொஞ்சம் மதிக்கவே இல்லையா அவரை? அதை கண்டுக்கவே இல்லையே. பயப்படுறேன்னா அண்ணாமலையை பார்த்து மட்டும்தானே எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு கொண்டு விட்டுருக்காருல பாஜக. ஆனால் கண்டிப்பாக வந்து பாருங்க, இந்த போராட்டம் பெரிய அளவில் தான் எடுத்துட்டு போகும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் 5000 டாஸ்மாக் கடைகள்ல முதல்வர் ஸ்டாலின் அவருடைய போட்டோ ஃப்ரேம் பண்ணி ஆணி அறைந்து ஒட்டக்கூடிய நிகழ்வு அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன காரணத்துக்காக மகளிர் அணியை அண்ணாமலை அவர்கள் இறக்கி விடுறாங்க? குறிப்பா வந்து மகளிர் அணி தான் இதுல ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன் பின்னணி என்ன? அதாவது பாதிக்கப்படுறது பெண்கள் தான்.
குடிக்கிறது ஆண்களாக இருந்தாலும் வீட்டில் வந்து நிம்மதி இழந்து போகிறது பெண்கள் தான். அந்த குழந்தைகளும் அதில் அடக்கம். இன்னொன்று, தமிழகத்தில் தான் வந்து இந்தியாவிலேயே வந்து இளம் விதவைகள் அதிகமான மாநிலம் தமிழகம் அப்படிங்கிறத கனிமொழி சொல்லியிருந்தாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. உண்மையும் கூட அது. இன்றைக்குள்ள கணக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ போன வாரம் வெளியே வந்த ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, 1,12,00,000 பேர் குடிப்பழக்கம் உள்ள ஆண்கள் தமிழகத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் 70 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆண்கள் வந்து தினசரி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 70க்கும் லட்சம் இப்போ கொடுத்த ஒரு புள்ளி விவரம் தான். அந்த 70 லட்சம் ஆண்கள்ங்கிறது வந்து வேலைக்கு போகுது தகுதி இல்லாதவன். நீ குடிச்சிட்டு வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அப்படின்னா கட்டட வேலையோ எந்த வேலைக்கும் அவங்க லாய்க்கு இல்லாத ஆளாக ஆகிட்டாங்க. ஆனால் டெய்லி குடிக்கிறாங்க. அந்த வீட்டில் என்ன நடக்கும்? இது ஒரு புள்ளி உரத்தை சொல்கிறாங்க. இன்னொரு புள்ளி உரத்தையும் வந்து இந்த பட்ஜெட்டில் சொன்னதும் ஒன்று இருக்குது. தாய் மாணவர்னு ஒரு திட்டத்தை ஸ்டாலின் அந்த அரசாங்கம் வந்து வெளியிட்டது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் தகப்பன் 2 பேரும் இல்லாத அனாதை குழந்தைகளுக்கு மாதம் 2,000 ரூபா நாங்கள் கொடுப்போம், படிப்புக்கு மற்ற செலவுகளுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். அந்த திட்டத்துக்கு பேர் தாய் மாணவர். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த 50,000 பேர் அந்த மாதிரி இருக்காங்களாம் அப்படின்னு அவங்க தான் சொல்கிறாங்க. அந்த 50,000 குழந்தைகள் வந்து இந்த மாதிரி அனாதை ஆகிறதுக்கு எது காரணம்? அதில் ஒன்று முக்கியமானது சாராயம் தானே, மது தானே. மதுனால தானே அது நடந்திருக்கணும். சரி, இதில் 50,000 பேர் இந்த மாதிரி தாய் தகப்பன் இல்லாதவங்க 50,000 பேர்னா, தகப்பன் இல்லாத குழந்தைகள் மதுவினால இறந்து போய், அது இல்லை ஏதோ ஒரு இதில் இறந்து போய் அனாதையாக்கப்பட்ட இல்லை தாய் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள்னு லிஸ்ட் எடுத்திங்கன்னா, அப்போ அது ஒரு 50 லட்சமாவது தேரும்ல. இன்றைக்குள்ள நிலவரம் அதுதானே. அதிகமான, ஏன்னா ரொம்ப வருஷமாக இவங்க மதுபானத்தை ஊற்றி விட்டுட்டாங்க. இப்போ அதில் வந்து அந்த மாதிரி போய் இறந்தவங்க விபத்தில் இறந்தாங்கன்னு இப்போ ஈசிஆரில் ஒரு விபத்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இருந்துக்குன்னு நினைக்கிறேன். 4 பெண்களை வந்து கல்லூரி மாணவர்கள் வந்து வேகமாக அளவுக்கு வந்து ஓவர் ஸ்பீடில் போய் கொண்டுட்டாங்கன்னு சொல்லி வழக்கு எழுதினாங்க. ஆனால் உண்மையிலே என்னது, அதில் ஓட்டுனவங்க வந்து ட்ரிங்க்ஸு, போதை பொருளை பயன்படுத்தினானா இல்லைன்னா மதுவும் போதை 2யும் கலந்ததாக தான் அதில் சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி போய் சார்ந்த அந்த 5 அம்மாக்களுக்கு வந்து அந்த இறந்தது வந்து எந்த கணக்கில் எழுதியிருப்பாங்க? விபத்துன்னு எழுதியிருக்காங்க. எஃப்ஐஆர் அப்படி தானே போட்டாங்க, விபத்து அப்படின்னு சொல்லி தான் எழுதினாங்க. இவர் வந்து வாகனம் வந்து கட்டுப்பாட்டை மீறி ஓடியதுன்னு சொன்னாங்க. அதுலேயும் அடிஷ்னலாக போலீஸ் விசாரணையில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னா, வண்டியை ஓட்டுனவரும் குடிக்கலன்னு வேற சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டாங்க. இப்போ அந்த இதில் இறந்தவங்க வந்து கண்டிப்பாக மதுவினால இறந்ததா கணக்கில் வராது. ஆனால் உண்மையிலே அது மதுவினால நடந்தது. மதுவினால போதை அதிகமாகி வண்டியை ஓட்டி அது கட்டுப்பாட்டை மீறி போய் தான் அது வந்து செத்ததப்போ அதுக்கு காரணம் வந்து இதுன்னு நீங்கள் சொல்லணும், மதுவை தான் சொல்லணும். இதேமாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு 50 லட்சமோ 70 லட்சமோ தாய்மார்கள் வந்து விதவையானதுக்கு இது மதுவு தான் காரணம்னு வந்து நிற்கும். இப்போ சொல்லுங்கள், இந்த மதுவை வந்து பாதிக்கப்பட்டது பெண்கள் தானே, அந்த தாய்மார்கள் தானே அதில் முன்னிலைப்படுத்தணும். அதுதான் அண்ணாமலை முன்னிலைப்படுத்துறாரு. அவங்களுக்கு தான் அதில் உள்ள உணர்வு தெரியும். அது அந்த பாதிப்பு அவங்களுக்கு தான் நேரடியாக தெரியுது, அதனால் அவங்க முன்னிலைப்படுத்துறாரு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த போராட்டத்தினுடைய முடிவு என்னவா இருக்குன்னா கண்டிப்பாக கொளுத்தி விடுவாங்க. நீங்கள் ஒரு 30 பேர் 40 பேர் சேர்ந்த இவ எதுக்கு போகிறாங்க? அது வந்து டாஸ்மார்க்கை எதிர்த்து போகிறாங்க, டாஸ்மார்க்கில் கொண்டு போய் ஸ்டாலினுடைய ஃபோட்டோவை தொங்க விட போகிறேன்னு சொல்லுவாங்க. அங்கே போன உடனே நீங்கள் போட்டுருப்போங்கன்னு சொல்ல போகிறாங்களா? மாட்டாங்க. அங்கே இருக்கிறது இது 3 பேர் 2 பேர் தான் ஊழியர்கள் இருக்காங்க. 3 பேர் 2 பேர் தான் இருப்பாங்க. இங்கே போகிறவங்க ஒரு 10 பேர் பெண்கள் போனாலே விளக்கமாத்த எடுத்து சாத்தி விடுவாங்க, அவ்வளோதான் இருக்கும். அப்போ ஆண்கள் என்ன செய்வாங்க? அந்த இடத்துல குடிமகன்கள் என்ன செய்வாங்க? ஏதாவது ஒன்று அங்கே தூக்கி வீசுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது இருக்கும். ஆனால் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு 5000 டாஸ்மார்க் கடையும் உடைக்கணும் சார், கொளுத்தணும் சார். அதுமாதிரி இந்த டிஆர் பாலுலேருந்து கனிமொழியிலேருந்து இவங்க நடத்துகிற அவ்வளோ சாராய ஆலைகளையும் கூட கொளுத்தணும். அந்த போராட்டம் அந்த அளவுக்கு பெருசாக வரணும், மக்கள் போராட்டமாக மாறணும். ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குல்ல. இதை சுத்தமாக இல்லாமல் ஆக்கணும். இதெல்லாம் செய்தால் தப்பு கிடையாது. நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக இருங்க, கேஸை போடுங்க, என்னதை வேணால் போடுங்க. ஆனால் கண்டிப்பாக இது நடக்கணும். நடந்தால் தான் இது திருந்தும், சரியாக வரும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.